வார்த்தை வார்த்தை ஆவியிலே ஒரு வார்த்தை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு, காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி, நினைக்கிற நாளில், நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை, வெற்றிடங்களை, விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குல தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன், அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிவீர்களானால், நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான, ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை 2 விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக, அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள், நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, அவர்
தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழிநடத்த தவறமாட்டார். இன்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்தும் ஒரு திருப்பு முனையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.